So first question பாரு, what is the sum of 12th term to 20th term inclusive? Inclusive னா என்ன அர்த்தம்? இன்க்ளூடும் பண்ணணும். ஆமா, 20ஐயும் இன்க்ளூட் பண்ணணும், 12ஐயும் இன்க்ளூட் பண்ணு, 20ஐயும் இன்க்ளூட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல வந்து என்ன பேர்லயே சொல்லிட்டாங்க, சம் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு யூ ஃபைண்ட்? அப்போ இந்த கொஸ்டின்ல இந்த ஏபி கொடுத்திருக்காங்க. இந்த ஏபி உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஒரு ஏபி உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டுக்கு வர்ற கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, இப்போ உன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்லுவ? என்னுடைய பேரு, என்னோட ஹைட், என்னோட வெயிட் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா? இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இந்த கிளாஸ் படிக்கிறேன், இதெல்லாம் உன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த மாதிரி ஒரு ஏபி உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? ஏ அப்புறம் காமன் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஏ என்ன? 7. டி என்ன? இங்க a2 minus a1. what is d value? d is equal to plus 5. இதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இது இன்க்ரீசிங் ஏபியா இல்ல டிக்ரீசிங் ஏபியா? இன்க்ரீசிங் ஏபி அப்படின்னா d is பாசிட்டிவ், இது நோட் பண்ணி வச்சுக்கோ. டிக்ரீசிங் ஏபி அப்படின்னா d is நெகட்டிவ். ஓகே, அப்ப d plus 5 இவ்வளவுதான். ஓகே, உனக்கு இந்த டவுட்டே வேணாம், d பிளஸ்ல வரணுமா மைனஸ்ல வரணுமா? ஏறுச்சுன்னா பிளஸ், இறங்குச்சுன்னா மைனஸ். ஓகே, அப்போ அடுத்ததுவா d is equal to கண்டுபிடிச்சாச்சு, a is equal to கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? S20 கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா 12ல இருந்து 20 சொல்லியிருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? S20 ல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவ? S20 is equal to இல்ல a1ல இருந்து ஆரம்பிச்சு டாட் 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 எங்க வந்து முடியும்? a20. பட் டு வி வாண்ட் ஃப்ரம் a1 till a20 நமக்கு என்ன வேணும்? a12ல இருந்து ஆரம்பிச்சு a20 வரைக்கும் வேணும். a12 plus a13 plus dot 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 a20 வரைக்கும் வேணும். அப்போ நம்ம what is the meaning of s20? what is the meaning of s20? sum of first 20 terms. அப்போ how do you find only this portion? how do you find only from a12 ல இருந்து a20 வரைக்கும் கண்டுபிடிப்ப? சொல்ல முடியுமா? கரெக்ட். இந்த இது நீ சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் என்னது? a12. அத நீ என்னவா அசியூம் பண்ணிக்கணும்? அத ஏவா அசியூம் பண்ணிக்கோ. வெரி குட். அப்புறம் d அதே தான் இருக்க போகுது. d remains same. கரெக்ட்டா? d remains same. ஆனா இப்போ இங்க ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னு சொல்லட்டுமா? இப்போ n என்ன? இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது n என்ன நடக்கும்? n வந்து நீ 20 எடுக்க முடியாது. 20 எடுத்தா ல இருந்து வர மாதிரி ஆயிடும். அப்ப நீ என்ன எடுக்கணும்? அந்த மிஸ்டேக் தான் நீங்க பண்ணுவீங்க. இப்போ 9, எதனால 9? எதனால 8 கிடையாது? 12ஐயும் 12 இப்போ அது நீ வந்து என்ன பண்ண? கைவிட்டு என்னென்ன அது இப்போ எக்ஸாம்ல இப்ப எப்படி அதை பார்க்கணும்னு சொல்றேன். இங்க இருந்து 11 வரைக்கும் எவ்வளவு டேர்ம்ஸ் முடிஞ்சிருக்கு? 11. அப்போ 20 டேர்ம்ஸ்ல 11 டேர்ம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா எத்தனை டேர்ம்ஸ்னு பார்க்கணும்? 9 டேர்ம்ஸ். இவ்வளவுதான். நீ அதை கைவிட்டு எண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நான் சொல்றது புரியுதா? இப்போ இங்க கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு, நீ எண்ணி இருக்க. எக்ஸாம்ல வந்து சப்போஸ் ஒரு 300 எல்லாம் கொடுக்குறாங்கன்னு என்ன பண்ணுவ? அப்போ ஸ்பிளிட் பண்ணிக்கோ. நான் சொல்றது புரியுதா? முதல் 11 டேர்ம்ஸ் அப்புறம் ஒரு 9 டேர்ம்ஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கோ. 11 டேர்ம்ஸ் போயிடுச்சு, மிச்சம் ரிமைனிங் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? 9 டேர்ம்ஸ். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் சால்விங் இட். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? இதை விட இன்னும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கா? திஸ் இஸ் ஓகே, ஆனா நம்ம பேர்லாம் மாத்தி எழுதணும்ல. இஸ் தேர் அனதர் வே ஆஃப் சால்விங்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் a12 plus a13 plus dot 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 until a20. is there an easier method than this? இருக்கு, அது யோசி. இருக்கு. a20 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் s20 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இல்ல s20 கண்டுபிடி. what is s20? sum of first 20 terms கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் s11. 12 தான் இங்க வந்துரும்ல, s11 கண்டுபிடிக்கணும். இது நோட் பண்ணி வச்சுக்கோ. புரியுதா? டு ஃபைண்ட். இப்போ இது வந்து என்ன மாதிரியான கேஸ்ங்கறத நீ வந்து கான்ஷியஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. இது எந்த மாதிரியான கேஸ்னா, they are not asking from the beginning of the sequence, not asking from the beginning of the AP. beginning of the AP ல இருந்து கேட்கல. அவங்க எங்க இருந்து கேக்குறாங்க? ஏதோ ஒரு நட்டநடு டேர்ம் 12th டேர்ம்ல இருந்து கேக்குறாங்க. புரியுதா? they are asking in between. between என்ன? 12th டேர்ம்ல இருந்து ஆரம்பிச்சு 20th வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. அப்போ டு ஃபைண்ட்
இங்க சம் ஆஃப் இந்த இங்க A12 A13 ல இருந்து A30 வரைக்கும் A20 வரைக்கும் போகணும்னா you have to find S20 and find S11, so that will be equal to the required sum, required answer. புரியுதா பாரு? Is this clear? இப்போ நான் இதே போல இன்னொரு ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். ஓகே, இப்படி கேக்குறேன் நான், find the sum of terms 101st termல இருந்து till 200th term வரைக்கும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு ஃபார்முலா மட்டும் சொல்லு. ஃபார்முலா மீன்ஸ் அந்த மெத்தட் மட்டும் சொல்லு. S200 பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? see ரொம்ப சிம்பிள், இது கவனிச்சுக்கோ. ஏன் A1 plus A2 plus dot 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 A200 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, A1 plus A2 plus dot 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 A100 வரைக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கோ. இதையும் மைனஸ் பண்ணா you will get what? A101 ல இருந்து ஆரம்பிச்சு A200 வரைக்கும் கிடைக்கும். புரியுதா பாரு? அப்ப S200 minus S100 101 100. அப்போ ஏன் 101 இன்க்ளூட் பண்ணல? 101th term will be included எங்க? அந்த செகண்ட் சீக்வென்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். included in the second sequence which is from 101 first termல இருந்து till 200. புரியுதா பாரு? எப்படி இது மாதிரி தான் சால்வ் பண்றது? இந்த மாதிரி சால்வ் பண்றது டைம் சேவிங். இங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. see I told you மெத்தடுக்கு இங்க மார்க் கிடையாது. இந்த மெத்தட்ல பண்ணாதான் மார்க்னு சொல்லவே மாட்டாங்க. ஆன்சர் கரெக்டா வருதாங்கிறத மேட்டர். சோ அப்ப இதுல நீ வந்து இந்த மெத்தட் போட்டாலும் you will be given full marks. இந்த இங்க சொன்ன இல்லையா, முதல்ல A12 ஏன்னு அசியூம் பண்ணிக்கோ. அந்த மாதிரி சொன்னல ஒரு மெத்தட் சொன்னலமா, A12 கண்டுபிடிச்சிட்டு அதை ஏவா அசியூம் பண்ணிட்டு D remains the same, அதுக்கப்புறம் n கண்டுபிடிச்சு இங்க நீ SN போட்டினாலும் you will be given full marks. புரியுதா? so the method does not matter, what matters is அந்த ஆன்சர் தான் மேட்டர்ஸ். ஆன்சர் கரெக்டா கொண்டு வந்தா பிரச்சனை இல்ல. புரியுதா? is this clear? next போலாமா? சார் எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்மா இல்ல எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்மோட நம்பரா? லாஸ்ட் டேர்ம் எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் உடைய வேல்யூ. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் உடைய வேல்யூ. ஓகே, இது கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்? லுக் அட் திஸ் क्वेश्चन. வாட் இஸ் தி சம் ஆஃப்? இத கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதுல a என்ன 7, d என்ன 5, a is equal to 7, a is equal to 7, d is equal to 5 and இதுல வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? s20 minus s11. what is s20? s20 is equal to n by 2, அதாவது 20 by 2 into a plus n minus 2. actually என்ன ஃபார்முலா? 2 into 2 into a plus n minus 1, 19 into d is 5, which is equal to 10, 14 plus 95 which is equal to 1090. இது நோட் பண்ணி வெச்சுக்கோ. அடுத்தது s11 which is equal to 11 by 2 into 2 into இதுல 7 அதேதான் 2 into 7 plus இந்த இடத்துல n minus 1 20th termனா n minus 1 is 19, 11th termனா n minus 1 is 10, 10 into 5. what is the answer? which is equal to 11 by 2 14 plus எவ்வளவு 64. okay அப்போ 11 by 2 into 64 which is equal to எவ்வளவு வருதுன்னு பாரு 352. very good, 352 correct. what is the difference? அப்போ required sum என்ன? required sum is equal to அவ்வளவுதான் s20 minus s11 which is equal to 1090 minus 352 which is equal to ஒரு 8, 108 minus 35 738. correct, that is the answer. okay, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ரைட், அடுத்த क्वेश्चन வா.
this question. இது 1 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. இது எப்படி குயிக்கா சால்வ் பண்ண முடியும்னு பாரு. Question number 2. If common difference of an AP is 6, D is equal to 6. Okay வா? What is A20 minus A14? இத வந்து நம்பர் லைன் மெத்தட் நான் யூஸ் பண்றேன். நம்பர் லைன்ல A14 இங்க வெச்சுக்கோ, A20 இங்க வெச்சுக்கோ. What is the difference? 14 க்கும் 20 க்கும் what is the difference? சரி, A plus 13D. நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். A plus 13Dங்கிறது மேத்தமேட்டிக்கலி நீ ஃபுல் மெத்தட் பண்ற மாதிரி நான் ஷார்ட்கட் மெத்தட்ல நான் சொல்றேன். A plus 19D இது ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் கேக்குறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 6D. இப்போ நீ என்னன்னு பார்க்கணும், 20க்கும் 14க்கும் என்ன கேப்? 6. 6D. What is the value of D? அப்போ 6 into 6. D is 6. So answer is 36. முடிஞ்சு போச்சு. புரியுதா பாரு? I'll give you one more question. இத கவனிச்சு பாரு. How do you solve this question? நம்பர் லைன் மெத்தட். நம்பர் லைன்ல போட்டோம்னா எது வந்து ரெண்டுத்துக்கும் கேப் என்ன? 12th டேர்முக்கும் A12க்கும் A20க்கும் இருக்கிற கேப் எவ்வளவு? அவ்வளவுதான். AD equal to 24. முடிஞ்சது. D equal to 3. இவ்வளவுதான். ரெண்டே ஸ்டெப் தான். 1 மார்க்குக்கு 2 மார்க்குக்கு நம்பர் லைன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதே क्वेश्चन 3 மார்க்ல கேட்டாங்கன்னா அப்ப எப்படி மெத்தட் மாறணும்? A12 is equal to A plus 11D. A20 is equal to A plus 10D. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணு. அப்போ ரெண்டுத்துக்கும் கேப் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 24 is equal to, ஆக்சுவலா தப்பா சொல்றேம்மா, A plus 19D. 19 minus 11 எவ்வளவு? 8D. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா அப்ப D is equal to 2. D is equal to 3. சோ இந்த மெத்தட் போடுறது 3 மார்க்ல கேட்க மாட்டாங்கனா இந்த மெத்தட் வந்துட்டு 1 மார்க் 2 மார்க்குக்கு தான் மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க. இது நோட் பண்ணி வெச்சுக்கோ. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்பர் லைன் மெத்தட் போடு. ஓகே, 2 மார்க்ல கேட்டாலும் சரி 1 மார்க்ல கேட்டாலும் நம்பர் லைன் மெத்தட் போடு. குயிக்கா சால்வ் பண்ண பாரு. Look at this question. இது ஒரு case study question இது. So look at this pattern. Okay, இந்த pattern உன்னால பார்க்க முடியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோவுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? நல்லா பாரு. முதல் மேல இருக்கிற ரோவுல எத்தனை ஸ்கொயர்ஸ்? 1. ஒரே ஒரு ஸ்கொயர் தானே இருக்கு. அப்படி இல்ல மேல இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த ஒரு ஸ்கொயரை மட்டும் பாருன்னு சொல்றாங்க. அடுத்த ரோ, அதாவது இங்க கவனிச்சு பாரு, இந்த ரோவுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? இந்த ஒயிட் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கு? அடுத்த ரோவுல 2, அடுத்த ரோவுல 1 2 3, அடுத்த ரோவுல 1 2 3 4. என்ன நடக்குதுன்னு புரியுதா? அடுத்த ரோவுல ஒரு ஸ்கொயர்ஸ் ஏறுது. அப்ப எத்தனை ரோ வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 5 ரோ வரைக்கும் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு, செக் பண்ணி பாத்துடலாமா? 5 ரோவுல இங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுமா. ஆக்சுவலா இங்க வந்து இந்த ஸ்கொயர்ஸ் மட்டும் நான் ஆல்ரெடி செக் பண்ணிக்கிறேன். So until row 1 there is only black square மட்டும் தானா? ஒரே நிமிஷம். shaded squares and unshaded triangles னு சொல்லிருக்காங்க. क्वेश्चन கொஞ்சம் ஒழுங்கா படிச்சிருக்கலாம்.
படிச்சிடறேன். சோ அப்ப ஷேடட் ஸ்கொயர்ஸ் 1, அப்போ இங்க கவனிச்சு பாரு, ரோ 1ல ஷேடட் ஸ்கொயர்ஸ். இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரோ 1, ரோ 2, நான் இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரோ 3, ரோ 4, ரோ 5. ஓகேயா? இதுல ஸ்கொயர்ஸ் எவ்வளவு இருக்கு, ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளவு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோவுல எத்தனை ஸ்கொயர் இருக்கு, 1. எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, 1. ஓகேயா? 2. புரியுதா பாரு, 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. புரியுதா? இந்த ரோன்னு சொல்லிட்டு ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்காங்க பாத்தியா, இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல இருக்கிறது தான் இதுக்கு மேல இருக்கிறது தான் ஒரு ரோ. அப்போ இது ஒரு ஸ்கொயர், அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ரோ 2ல பாரு, இந்த ரோ 2க்கு மேல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸ்கொயர்ஸ் 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ட்ரையாங்கிள்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. மேல 2 இருக்குல்ல, ட்ரையாங்கிள்ஸ்மா, அன்ஷேடட் ட்ரையாங்கிள்ஸ் பாரு. இங்க 1, இங்க 2, 3, 4, அப்ப மேல ஒரு 2 இருக்கு. 2 + 4 6. அடுத்த ரோவுல பாரு, இத நான் வந்து வேற கலர்ல வைக்கிறேன். இது 1, 2, 3, 4. அடுத்தது 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. கரெக்டா? சோ அடுத்த ரோவுல 10, இங்க 5 ஸ்கொயர்ஸ். அடுத்தது இப்ப பேட்டர்னை நீயே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததுல 14, அடுத்ததுல 9, அடுத்ததுல 18. முடிஞ்சுதா? இப்போ ஐடென்டிஃபை ஏபி ஃபார் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ஈச் ரோ. கண்டுபிடிச்சிட்டோமா? நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ஈச் ரோ. ஏபினா அந்த சீக்வன்ஸை கேக்குறாங்க. ஏபிங்கிறது என்ன, 1, 3, 5, 7, 9. அடுத்தது வா, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் ஈச் ரோ, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். 2, 6, 10, 14, 18. கரெக்டா? அடுத்த ரோல each shaded square is of side 2 cm. Find the shaded area when 15 rows have been designed. அப்போ இங்க கவனிச்சு பாரு, இப்போ வந்து 15 ரோவுல what is the total number of squares? What is the total number of squares இருக்கும் until 15 rows? S15 is equal to n/2. formula போடலாமா? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d, which is equal to S15 15/2 into 2a. 2 into எத்தனை ஒரு இந்த ஸ்கொயருக்கு எத்தனை இருக்கு? a is 1. ஸ்கொயர் உடைய சீக்வென்ஸ்ல a is 1, d is 2. கரெக்டா? அப்போ 2 into 2 plus n minus 1 க்கு 14, d க்கு பதிலா 2. That's all, which is equal to 15/2 into 4 plus 28, which is equal to, இப்ப சொல்ல முடியுமா what is that? ஆமா a is 1 இல்ல, சாரி, a is 1. 2 into 1, அப்ப 2 into 1 is 2. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 225 ன்னு வரும். கரெக்டா பாரு? கரெக்டா? 225. அப்போ what is this 225? This 225 is the total number of squares. Total number of squares. கரெக்டா? அப்போ ஒரு ஸ்கொயர் உடைய ஏரியா என்ன? ஒரு ஸ்கொயர் உடைய ஏரியா is 2 into 2, which is 4 centimeter square. கரெக்டா? ஒரே ஒரு ஸ்கொயர் உடைய சைடு 2 சென்டிமீட்டர்னா ஒரு ஸ்கொயர் உடைய ஏரியா 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 225 ஸ்கொயர்ஸ் உடைய ஏரியா is equal to 225 into 4, which is equal to 900 centimeter square. அவ்வளவுதான். புரியுதா பாரு? இது கஷ்டம் கிடையாது. எக்ஸாம் சமயத்துல நீ இது கரெக்டா யோசிச்சு போட்டினா அது கஷ்டம் கிடையாது. ஓகே, क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? 15 ரோஸ் வரைக்கும் எத்தனை ஷேடட் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த ஷேடட் ஏரியா கேக்குறாங்க. ஷேடட் ஸ்கொயர்ஸ் கூட கேட்கல, நம்பர் ஆஃப் ஷேடட் ஸ்கொயர்ஸ் சொல்லுன்னு கேட்கல, ஷேடட் ஏரியா கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? Write a formula for finding the total number of triangles in n number of rows. அப்போ Sn கேக்குறாங்க. Sn உடைய ஃபார்முலா for triangles கேட்டிருக்காங்க. A equal to 2,
d is equal to 4. அப்போ n by 2 into 2a 2aங்கிறது 4 plus n minus 1 into d d க்கு பதிலா 4. That's all. இது நீ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? n by 2 into 4 minus 4 4 n தான் வரும். கரெக்ட் கரெக்ட். ஃபோர் என் இருக்கும். ஆமா உள்ள 4n இருக்கும். ஐம் சாரி 4n இருக்கும். சோ அப்ப இட் becomes 2n ஸ்கொயர் இருக்கும். கரெக்ட்டா? 2n ஸ்கொயர். கரெக்ட். ஓகே, இத நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். இந்த லாஸ்ட் क्वेश्चन இன்னொரு வாட்டி சொல்றேன். ரைட் a formula for finding the total number of triangles. இந்த क्वेश्चन பாரு. இதுல a equal to 2 d equal to 4. ஏன்னா அந்த ட்ரையாங்கிள்ஸ் என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா முதல் ரோவ்ல 4 2, அடுத்த ரோவ்ல 6, அடுத்த ரோவ்ல 10 14 and 18 and so on dot dot dot. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா sn கேக்குறாங்க. sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d, which is equal to n by 2 into 2a, which is 4, plus n minus 1 into d, which is 4, which is equal to n by 2 into 4 plus 4n minus 4. அப்போ 4 ஒரு 4 cancel, so the answer is 2n square. Correcta? 2n square. That's all. Okay. So இதுல s10 ம் கேக்குறாங்க. So find s10 ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப sn is equal to 2n square. அப்ப s10 is equal to 2 into 10 square, which is equal to 200 squares. Sorry, 200 triangles. That's all. Okay. இது ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ரைட். சோ ஏபில இதுல உனக்கு எது கஷ்டம்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன். இதுக்காக தான் நான் இது முதல்ல எடுத்த உடனே பண்ணி வச்சிட்டேன். ட்ரையாங்கிள்ஸ்க்கும் ஸ்கொயர்ஸுக்கும் ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டு வச்சிட்டேன். ஓகே, இட் இஸ் லைக் அவங்க கொடுத்த கேஸ் ஸ்டடிக்கு மாதிரி நான் ஒரு டேபுலர் காலம் ஃபார்ம் பண்ணிட்டேன். அதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चना சால்வ் பண்ணிட்டு வரேன். இஸ் திஸ் கிளியர்? எனி டவுட்ஸ் இன் திஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ரைட். ஆமா, அது கிருத்தி வெக்ஷனா கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? சமீர் ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन வா. Okay, right. So first month இத நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். month, first month, second month, third month and so on. first month எவ்வளவு ரூபாய் சேவ் பண்ணிருக்கான்? 240 rupees சேவ் பண்ணிருக்கான். அடுத்த மாசம் 300, அடுத்த மாசம் 360, அடுத்த மாசம் 420 and so on. கரெக்ட்டா? டாட் 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 டாட். இப்போ அவன் ஏபில தான் சேவ் பண்ணிக்கிட்டே வரான். வாட் இஸ் திஸ் ஏபி? இந்த ஏபி உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? a equal to A is 240, D is 60, increasing தான், plus தான், correct தான். Are the numbers representing in AP? Yes. If so, write the first term A, write the common difference D. எழுதியாச்சு. First question answer over. In which month will he save 660? எந்த மாசம்? அவ்வளவுதான். So second subdivisionல let's say in nth month, ஏதோ ஒரு nth monthல he will save rupees 660. அந்த nth monthக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? an is equal to 660 a plus n minus 1 into d. a க்கு பதிலா 240 plus n minus 1 தெரியாது, d க்கு பதிலா 60 is equal to 660. இங்க மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோ, இங்க மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். These two terms are in addition. Which term will you take it to the other side? Which term is a constant? அத மட்டும் டிஸ்டர்ப் பண்ணு, மிச்ச யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. அப்ப 240 மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போ.
கவனமா கவனிச்சுக்கோ, இதுல மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீ இதை தொற்ற கூடாது, இதை 60 டிவைட் எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஓகேவா? அப்போ இதை கொண்டு போன பிறகு என்ன இருக்கும்? n minus 1 into 60. What is 660 minus 240 எவ்வளவு? 420. n minus 1 into 60 is equal to 420. இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம் 7 times. n is equal to 8. That's all. n is equal to 8. In the 8th month he will save. In the 8th month he will save எவ்வளவு? 660 rupees. புரியுதா பாரு? 60 டேபிள்ஸ்ங்கிறது ஒரு டேபிள்ஸா? யோசிச்சு பாரு. 6 டேபிள்ஸ் தானடா இங்க யூஸ் பண்றோம். 6 இது எப்பரா 60 டேபிள்ஸ் சொல்ற? 6 தானே இங்க மேட்டர்ஸ். இப்போ இங்க இந்த 0க்கு இந்த 0 கட் அப்படி வேணா பாரு. இந்த 0க்கு இங்க பாரு, இந்த 0க்கு இந்த 0 கட், அப்புறம் என்ன இருக்கும்? 6க்கு ஒரு 42ல கட் பண்ணா 7 முடிஞ்சு போச்சு. இதுக்கு 60 டேபிள்ஸ் தெரியாதுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பியா எக்ஸாம்ல? போடலாம்டா 60. நீ என்ன சொல்றா? 60n minus 60 equal to, நீ ஸ்டெப்ஸ் தான் வளர்க்கற, நீ அத ஸ்டெப்ஸ் நீ ரொம்ப வளர்த்தி போடாதன்னு தான் சொல்றேன். 60n is equal to 480. அப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான், எனக்கு பிரச்சனை இல்ல. நீ அப்படி போட்டதுனால ஓகே தான். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். இங்க 2 ஸ்டெப்ல போட்டத இங்க 3 ஸ்டெப்ல போட்டிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? 2 ஸ்டெப்ல முடிய வேண்டியது 3 ஸ்டெப்பா இருக்கு. ஓகே, இதுல வேர்டிங்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஓகேவா? இங்க வந்து இந்த கொஸ்டின் பாரு, இங்க தான் மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வாட் அமௌண்ட் வில் ஹி சேவ்? இங்க கவனிச்சுக்கோ, இன்னு சொல்லிருக்காங்க. இத தமிழ்ல சொல்ல முடியுமா? வாட் அமௌண்ட் வில் ஹி சேவ் இன் தி 15th month அப்படினா என்ன அர்த்தம்? 15th monthல இப்ப நான் சொல்றது என்னுடைய, நான் கேக்குற கேள்வி கரெக்டான்னு பாரு. ஃபர்ஸ்ட் மந்த் பிளஸ் செகண்ட் மந்த் பிளஸ் தேர்ட் மந்த் அப் டு 15th month நான் கண்டுபிடிக்கணுமா? இது கரெக்டா தப்பா? ஏன்னா இந்த 15th டேர்ம்னா 15th டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த டவுட் எக்ஸாம்ல வரும். அப்போ எப்படி கேட்டா a1 plus a2 plus அப்படின்னு கேட்க முடியும். till the அப்படின்னு கேட்டாங்கன்னா till the 15th னா அப்ப நீ என்ன பண்ணணும்? இது இங்கிலீஷ்மா, இது இங்கிலீஷ். இந்த கேஸ் ஸ்டடில கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா படி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஐ மீன் லைக் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இது போட முடியும். till the 15th month நீ என்ன பண்ணுவ? a1 plus a2 plus dot 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 a15. அப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது s15 கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஏபில உனக்கு சேலஞ்சா இருக்க போறதே ஏபி क्वेश्चन கிடையாது, இங்கிலீஷ் தான். நீ சேலஞ்சா அததான் உனக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நீ அதை கரெக்டா படிக்கணும். புரியுதா? இந்த क्वेश्चन சொல்ல முடியுமா? அக்யூமுலேட்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. இந்த அக்யூமுலேட்னா என்ன அர்த்தம்? சேர்க்கிறது. அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? a10 கண்டுபிடிக்கணுமா இல்ல a1 plus a2 plus a3 until 10th month வரைக்கும்? அதாவது s10 கண்டுபிடிக்கணும் இந்த क्वेश्चन. புரியுதா? அப்போ இந்த क्वेश्चनல a15 is enough. இந்த क्वेश्चனுக்கு s10 போட்டாதான் கரெக்டா வரும். புரியுதா? இந்த வித்தியாசம் மட்டும் நீ கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா क्वेश्चन ஒரு வாட்டி 2 வாட்டி படி. எக்ஸாம்ல அந்த மாசத்துல கேட்டிருக்காங்களா இல்ல அந்த மாசம் வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேயா? சேவ் இந்த 15th monthனா அந்த மாசத்துல மட்டும் எவ்வளவு சேவ் பண்றான், அந்த மாசம் வரைக்கும் till until till எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது வேற. ஓகே, சோ அப்போ can we find out the third? இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாரு. a15 என்ன ஆன்சர் வரும்? a plus n minus 1 into d. அப்போ இங்க 14 minus இங்க 14d வந்துரும். a plus 14d. a எவ்வளவு? 60 rupees-ஆ? a ங்கிறது 240, சாரி, a ங்கிறது 240 plus 14 into 60. இப்ப சொல்லு 240 plus சொல்லு சஞ்சீவ் 60 டேபிள்ஸ்ல 14 into 60 எவ்வளவு? 0க்கு 0வை இறக்கிடுடா. ஓகேவா? 6 into 14 பண்ணா போதும். 6 into 14 is 840. புரியுதா? see, அது ஈஸியா தான் இருக்கு, நீ தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. அது 6 டேபிள்ஸ் தெரிஞ்சா போதும். அத நம்ம 60 டேபிள்ஸ் கொண்டு போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் வரும்? அவ்வளவுதான். ஓகேயா? இந்த क्वेश्चन என்ன ஆன்சர் வரும்? 4th சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? b சப்டிவிஷன் என்ன ஆன்சர் வரும்? அப்போ n 10/2 2 into a வந்து 240 plus n minus 1 னா 9, d வந்துட்டு 60.
60, okay, which is equal to 10 by 2 into 480 plus what is 9 into 60, 540, which is equal to 10 into 1020, correct? Divided by 2. What is the answer? 5100. அவ்வளவுதான் 515100, okay, ரைட்டா? தட்ஸ் ஆல் மா. நெக்ஸ்ட் क्वेश्चन வா. இது எத்தனையாவது क्वेश्चन முடிச்சிருக்கோம்? நாலாவது क्वेश्चनா? இங்க 3 முடிச்சிட்டோம். அடுத்தது நாலாவது கேஸ் ஸ்டடி பார்த்தோம். நாலாவது क्वेश्चन இஸ் கேஸ் ஸ்டடி. இது 5th क्वेश्चन இப்ப பார்த்திருக்கிறது. அடுத்த क्वेश्चन வா. இந்த क्वेश्चन கேட்பாங்கம்மா. இது 5 மார்க் क्वेश्चनல முன்னாடி கேட்டிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கலனாலும் இந்த क्वेश्चन 3 மார்க்ல கேட்க முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல ஒரு வாட்டியாவது கேட்டிருப்பாங்க இது வரைக்கும். இந்த क्वेश्चन பாரு. இந்த மாதிரி क्वेश्चन sum of n terms கொடுத்துட்டாங்க. ஓகேயா? இந்த क्वेश्चन மார்க் பண்ணி வெச்சுக்கோ. அப்படியே நான் சொல்ல நோட் பண்ணிட்டே வா இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चनல நோட் போட்டு எழுதி வெச்சுக்கோ. if nth term or sum of n terms is given, if nth term or sum of n terms is given, முதல்ல use n equal to 1 and n equal to 2. இதான் உன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டெப் ஆக இருக்கணும். நோட் பண்ணி வெச்சுக்கோ. அப்போ இந்த क्वेश्चनல sum of n terms is equal to 5n square plus 3n. What is S1? Correct. What is the meaning of S1? Sum of first term can just be written as first term. அவ்வளவுதான். First term which is equal to a. That's all. அப்போ a is equal to 8. அடுத்தது வா. இங்க நம்ம என்ன போட்டிருக்கோம்? n equal to 1 ன்னு போட்டோம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன போட போறோம்? n equal to 2. What is S2? 26. Which is equal to what is 5 into 2 square? 20 plus 6, which is equal to 26. What is the meaning of S2? Sum of a plus a2, which is equal to 26. இங்க தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்க என்ன போடுவாங்கன்னு சொல்லட்டுமா? d வந்துட்டு 26 minus 8 போட்டா காலி. ஏன்னா a2 is not 26. a2 is not 26. a plus a2 is 26. புரியுதா? இந்த மிஸ்டேக்க பண்ணிடாத. நீ வந்து 26 கிடைச்சிருச்சு, முதல் டேர்ம் கிடைச்சிருச்சு. சோ 26 minus 8 ன்னு போட்டினா ஆன்சர் தப்பாயிடும். அது பண்ணாத. Is it clear? அப்போ what is a? a is 8. 8 plus a2 is 26. What is a2? 26 minus 8. Which is 18. அப்போ இப்ப சொல்லு பாப்போம். a கிடைச்சாச்சு, a2 கிடைச்சாச்சு, d என்ன? அவ்வளவுதான். Okay, now we have a and இது இப்ப ரெண்டுமே கிடைச்சாச்சு. find the nth term ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. क्वेश्चनல nth term is 168 ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இதுல கவனிச்சுக்கோ. nth termக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். what is nth term formula? a plus. அப்போ இந்த இடத்துல a வுக்கு பதிலா 8 plus n minus 1 into common difference is 10, which is equal to 8 plus 10n minus 10, which is equal to 10n minus 2. அப்போ nth term is given as 168. அதனுடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. nth term உடைய வேல்யூ is 168. So 168 is equal to 10n minus 2. So 10n is equal to 170. 10n is equal to 170. n is equal to 17. If n is known and இதுல வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு. S20 கண்டுபிடிக்க, A20 கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. A20 கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் A20? A20 is equal to, இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. an என்னன்னு தெரியும். an is equal to 10n minus 2. அப்ப A20 என்னது? 10 into 20 minus 2, which is equal to என்ன ஆன்சர் வரும்? 198. கரெக்டா? That's all. Okay.
இந்த கொஸ்டின் கேட்கலாமா? இந்த கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். இதுல ஒரு கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி nth டேர்ம்னு ஒரு சப்டிவிஷன் கேட்டே கேட்கலாம். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபைண்ட் தி nth டேர்ம். இந்த பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. இது ஒரு மிஸ்டேக். டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக்னே போட்டு எழுதி வச்சுக்கோ. டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக்னு எழுதி வச்சுக்கோ. ஓகே, இது 6th கொஸ்டினா? 6th கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் வா. Seventh question va. What is the answer? இது நான் பண்றது கரெக்டா மட்டும் பாரு. கரெக்ட் தானா? ஏன் இது நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கோ. நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கோ. If the terms are irrational, if the terms are irrational, அத வந்து என்ன பண்ணணும்? அத வந்துட்டு உள்ள அந்த டேர்ம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. ஸ்ப்ளிட் தி ஸ்ப்ளிட் ஆர் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு கூட ஸ்ப்ளிட் பண்ணலாமா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரைம் ஃபேக்டரைஸ் இட் அண்ட் ரைட் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் a root b. a root b மாதிரி எழுதிக்கோ. எழுதலாமா? ரூட் 6 எதுவுமே பண்ண முடியாது. ரூட் 6 தான். எப்படி எழுத முடியும்? root 6 can be only written as root of 2 into 3, which can only be written as root 2 into root 3, not 2 root 3 கிடையாது. ஓகேவா? 2 root 3 வந்தா என்ன வரணும்னு சொல்லி பாப்போம். 2 root 3 வரணும்னா tell me something. ஒரு நிமிஷம். இந்த 2 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டைவ் பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லி பாப்போம். இந்த root of 3 into 2 becomes double. ஏன் சொல்லு? 2 into 2 தானே ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 வெளியில வரும். புரியுதா? புரியுது இல்லையா? அப்போ 2 root 3 வேற, root of 2 into 3 வேற. ஓகே, அடுத்தது வா. இப்போ இதுக்கு வா. இது தப்பு. இது நோட் பண்ணி வச்சுக்கோ. இது தப்பு. இப்படி போட்டுறாத. இப்போ root 24 என்ன எப்படி எழுதலாம்? root of 2 root 6. கரெக்ட். 2 root 6. What about root of 54? root of which is equal to root 9 என்ன? 3 root 6. அப்ப இந்த AP என்ன? இந்த APங்கிறது root 6. அடுத்தது என்ன? அடுத்தது 2 root 6. அடுத்தது 3 root 6. அப்போ what is the increasing factor? What is D? அவ்வளவுதான். D equal to root 6. What about A? That is also root 6. அப்போ நல்லா கவனிச்சு பாரு. 1 root 6, 2 root 6, 3 root 6. The next term will be அவ்வளவுதான் ஆன்சர். இது 2 மார்க்ல கேட்கலாம். நோட் பண்ணி. ஓகே, இந்த क्वेश्चन முன்னாடி 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோ. ரெண்டு ஆன்சர் வரும். எஸ், explain the double answer னு அவங்களே சொல்லிருக்காங்க. how do you solve this question? So correct. Sn is equal to 180. Sn க்கு பதிலா correct 2a plus n minus 1 into t is equal to 180. okay, அப்புறம் what about n? இதுல a என்ன? 45. d is equal to minus 6. ஏன் மைனஸ் னு சொல்ற? because decreasing AP. okay, அப்போ இதுல வந்துட்டு n by 2 அப்படியே வச்சுக்கோ. 2a க்கு பதிலா 90. வரும். கரெக்ட். what about n minus 1? n minus 1, let it be as it is, minus of 6, which is equal to 180. n into இந்த 2 இருக்கு பாத்தியா? இந்த 2 should be multiplied here. புரியுதா பாரு? இந்த 2 is in division. அப்ப அந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனா it becomes multiplication. it becomes 360. ஓகேவா? அடுத்தது வா.
n இங்க 90 n into 90 plus minus 6n minus 6n plus 6 is equal to 360. அப்போ n into 90 plus 6 எவ்வளவு 96 minus 6n is equal to 360. What can be taken common out? 6n 16 ஆயிடுமா minus n is equal to 360. 6n ஆல்ரெடி ஒரு n இருக்கு, அது n வெளியிலவே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? 96 ல இருந்து ஒரு 6 காமன் எடுத்தா 16 ஆயிடுமா? 6n ல இருந்து ஒரு 6 காமன் எடுத்தா வெறும் n n வந்துருமா? இப்போ what can be cancelled? அப்போ n into 16 minus n is equal to 60. What are the two numbers? இது நீ எப்படி படிக்கணும்னு சொல்றேன். Product of two numbers is 60. அந்த ரெண்டு நம்பர்ஸ் எப்படி இருக்கான்? அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து 1 n, இன்னொன்னு 16 minus n. What are the two numbers? 10 and 6 அவ்வளவுதானே? நீ அந்த ரெண்டு நம்பருங்கிற கான்செப்ட்ல பாரு. இத குவாட்ராட்டிக்ல போயிடாத. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 60. முதல் உன் மைண்டுக்கு வர ரெண்டு நம்பர்ஸ் என்ன? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 60. What are the two numbers? 10 and 6 தானே? அப்ப 10 n 10 ன்னு போட்டா 16 minus 10 தானே? 16 minus 10 எவ்வளவு? 6 தானே? 10 into 16 தானே? 10 into 16 minus 10 is 60 தானே? கரெக்ட்டா? ஒரு ஆன்சர் n is equal to 10. Is there another answer? N can be 6. 6 into 16 minus 6. That is also correct. That is also correct. 6. Appo n can also be equal to 6. Appo there are two answers. There are two answers. What is the reason there are two answers? நம்ம AP question solve பண்றோம். AP questionல ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் சொல்றது கரெக்டா இருக்காது. அப்ப நம்ம AP ரிலேட்டடான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். இட் இஸ் வாட் டைப் ஆஃப் AP? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். இதுக்கு பாரு. 4 plus 2 plus 0 plus minus 2. What is the summation of this? நான் இன்னொரு டேர்ம் கொடுக்கறேன். 8 plus 4 plus 2 plus 0 plus minus 2. இது எவ்வளவு? What is the sum? 12. இது என்ன? இது AP இல்லையா? This is an AP consisting of how many terms? 6 5 n is equal to 5, a equal to 8, d equal to minus 4. AP n is equal to 2 terms வைக்கிறேன். 8 plus 4, அதே a 8 தான், அதே d வந்து minus 4 தான். அப்போ 8 plus 4 ன்னு எழுதுறேன். அப்போ இப்ப சொல்லு, what is summation? அதே 12. அப்போ அதே AP ஆனா n 5க்கும் summation is 12. Summation is 12. n 2க்கும் summation is 12. எப்படி? கரெக்ட் தான். ஏன்னா இந்த 2 இந்த minus 2 கேன்சல் ஆகி இருக்குல்ல. இது என்ன நடக்குது இந்த இடத்துல? some terms are getting cancelled. That is because some terms are negative of each other. Some terms are negative of each other. இங்க இருக்கிற ஒரு minus 2 யாரோட நெகட்டிவ்? plus 2 உடைய நெகட்டிவ். இப்போ இன்னொரு क्वेश्चन கொடுக்கிறேன். 5 plus 3 plus 1 plus minus 1. What is the summation? 8. கரெக்ட்டா? இது AP இல்லையா? AP. எத்தனை terms இருக்கு? 4 terms இருக்கு. 5 plus 3 மட்டும் சொல்றேன். அது என்ன? அதுவும் 8 தான். ஆனா எத்தனை terms இருக்கு? இதுவும் 2 terms இருக்கு. அப்போ இங்க என்ன நடக்குது? 1ஐயும் minus 1ஐயும் கேன்சல் பண்றேன். புரியுதா? அப்போ what happens is இந்த இடத்துல 1 minus 1 நெகட்டிவ் ஆஃப் ஈச் அதர். அப்போ இப்ப சொல்லு பாப்போம், எதனால இங்க ரெண்டு? நீ சொல்ற நம்ம குவாட்ராட்டிக் இது பாலினாமியல் எல்லாம் சொல்றல, அது இங்க ஆன்சர் எடுப்படாது. ஏன்? என்னது எடுப்படும்? நம்ம ஏபி சம்பந்தமான ஆன்சர் எழுதணும். புரியுதா? சி இதுல வந்து நீ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதனால ரெண்டு ஆன்சர்னா கண்டிப்பா மார்க் எதிர்பார்க்காத. ஒரு மார்க் கட் பண்ணுவாங்க அதுக்கு. ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு யூ வில் கெட் மார்க்ஸ். பட் அந்த எக்ஸ்பிளைன் த டபுள் ஆன்சருக்கு யூ வில் லூஸ் மார்க்ஸ். ஒய் அது எக்ஸ்பிளைன் த டபுள் ஆன்சர்? வாட் இஸ் த கரெக்ட் ரீசன்?
இதுல வந்துட்டு n is equal to 6, n equal to 10. இதுல வந்துட்டு there are two sequences possible because எதுல அதிக terms இருக்கு n equal to 10 ல some terms are negative of each other. Some in n is equal to 10, some terms are negative of each other. புரியுதா பாரு, which will get என்ன cancelled. அவ்வளவுதான், நீ இப்படிதான் எழுதணும். ரீசன் கேட்டாங்கன்னா which will get cancelled. புரியுதா பாரு? Is this clear? இந்த ரீசன் புரியுதா? இந்த ரீசன் தான் நீ எக்ஸாம்ல எழுதணும். இது நோட் பண்ணி வச்சுக்கோ. Is it clear? சௌமியா, is this clear? ஸ்ருதி கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இது மறந்துடாத. இது ஓகே, சோ இது வந்துட்டு இந்த எக்ஸ்பிளைன் தி டபுள் ஆன்சர்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? சம் டர்ம்ஸ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் ஈச் அதர் which will get cancelled. நீ குவாட்ராட்டிக்னு எழுதிராத, மறந்து போய் எழுதிராத. இது கொஞ்சம் ரேர் क्वेश्चन தான், ஆனா கேட்டிருக்காங்க 5 மார்க் क्वेश्चनல கேட்டிருக்காங்க, போர்டு எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க. சோ அதனால இது நோட் பண்ணி வச்சுக்கோ. எத்தனை क्वेश्चन முடிச்சிருக்கோம்? இது 8th क्वेश्चन முடிச்சிருக்கோம். 9th क्वेश्चन கோ. This question was the 7th. ஆமா. Ratio of 11th term to 17th term is 3:4. Okay. 11th term எப்படி எழுதலாம்? a plus 10d. இந்த a plus 10d divided by a plus 16d is equal to 3/4. அப்ப cross multiply பண்ணு. 48 correct. So அப்ப 3a plus 48d. அப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? a is equal to 8d. That's all. Okay, a is equal to 8d. இப்போ find the ratio of fifth term to 21st term of the same a ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப a5 by a21 a plus 4d divided by a plus 20d. என்ன பண்ணலாம் அடுத்தது? அவ்வளவுதான் 8d plus 4d. a வுக்கு பதிலாக 8 divided by 8d plus 28d, which is equal to what is 8 plus 4? 12d divided by what is 8d plus 28d? Answer is 1/3 or 1:3. அவ்வளவுதான், 1:3. Is this clear? என்ன ஒண்ணுதான், 5th termல இருந்து 21st termக்கு ரேஷியோனா அதான் அவங்க கேக்குறாங்க. 5th ன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? 5 to 21 கேக்கல, 5th term to 21st term தான் கேக்குது. a plus sorry 20d. அப்ப இங்க என்ன வரும்? 28d ன்னு வருமா? அப்போ what is 12/28? 3/7 or 3:7. Okay, அடுத்தது வா. also find 5th term to அதே தான் இங்க வந்திருக்கு. sum of sum of 5th term to 21st term னு சொல்லிருக்காங்க. இது கவனிச்சு பாரு. what is s5? இரு இப்போ நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம क्वेश्चनா எழுதிரலாமா? ரேஷியோ is s5 divided by s21. s5 க்கு என்ன ஃபார்முலா? 5/2 2 into a அப்படியே வச்சுக்கலாமா? a plus 2a plus n minus 1 into n minus 1 n என்ன? 5 minus 1 into d the whole divided by கீழ என்ன இருக்கும்? 21/2 divided into உள்ள என்ன இருக்கும்? 2a plus இங்க n minus 1 க்கு இங்க 21 minus 1 into d ன்னு இருக்கும். கரெக்ட்டா? இப்போ ஆல்ரெடி என்ன கேன்சல்? half கேன்சல். halfக்கு ஒரு half கேன்சல். 5 into உள்ள என்ன இருக்கும்? 2a. what is a equal to? 8d. கரெக்ட்டா? a is equal to 8d. அப்போ 2a is equal to 16d plus 4d the whole divided by கீழ என்ன இருக்கும்? 21 into 2a. what is 2a? 2 into 8 2 into 8d which is 16d. 2 into 8d which is 16d plus 20d. அப்போ what happens? 5/21
into 16d plus d எவ்வளவு 20d the whole divided by கீழ என்ன இருக்கும் 36d ன்னு இருக்கும் கரெக்ட்டா what gets cancelled பாரு 5 by 21 into 5 by 9 which is equal to 25 divided by கண்ணமண்ணா வருது ஆன்சர் 25 கேன்சல் ஆகுமா பாரு எது இது d d கேன்சல் கரெக்ட்டா இது 4 ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் இது 4 ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் ஆல் கரெக்ட் தான் 16 plus 20 is 36 correct 16 plus 4 is 20 correct 25 divided by 190 189 that's the answer okay இது கிளியரா இருக்கா இதுல क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்களோ இது வந்துட்டு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு क्वेश्चन போடது இல்ல as far as I remember ஆனா இது எக்ஸாம்ல நீ போட முடியும் இந்த क्वेश्चन நானும் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு போட்டு காட்றேன் பட் இது வந்துட்டு நீ எக்ஸாம்ல இது நீ பயப்படாம போடலாம் ஓகே see one thing keep in mind whatever new question comes in the exam தயவு செஞ்சு பயப்படாத ஓகே எந்த ஒரு क्वेश्चनோ உனக்கு என்ன மேக்ஸ்ல போட முடியாத ஒரு क्वेश्चनலாம் கிடையாது நீ இந்த क्वेश्चन உனக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும் ஓகே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 lakhs ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எழுத போற எக்ஸாம்ல ஒரு ஆன்சர் சால்வ் பண்ண முடியாத மாதிரியோ கஷ்டமாவோலாம் கொடுக்க மாட்டாங்க புரியுதா அப்ப அந்த क्वेश्चனை there is a method அப்ப நீ இந்த क्वेश्चனை பார்த்து பயப்படா வேஸ்ட் அந்த இடத்துல அந்த क्वेश्चனை நீ கரெக்ட்டா நீ டேக் ஆன் பண்ணிக்கணும் எப்படி பண்ணனும்னா என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க ரேஷியோனா எப்படி எழுதுவோம் இந்த மாதிரி எழுதுவோம் சம் ஆஃப் னு கேட்டிருக்காங்க அத நீ கரெக்ட்டா படிக்கணும் சம் ஆஃப்னா s5 by s21 புரியுதா சோ நோ நீட் டு கெட் அஃப்ரைட் ஆஃப் எனி இந்த மாதிரி புத்தம் புது क्वेश्चन கேக்குறாங்க கொஞ்சம் பயப்படாத கரெக்ட்டா அதை சால்வ் பண்ணிட்டு வா நெக்ஸ்ட் क्वेश्चन வா How many terms are there in the AP whose first term and the fifth term are minus 14 and 2? இந்த question number line methodல போடலாம். First term என்ன? A equal to minus 14. A இங்க இருக்கு. அடுத்தது இங்க A5 இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப் என்ன? இது A1 மா ஓகே A5 க்கு A1 க்கு நடுவுல இருக்க கேப் is 4D correct which is equal to A5 எவ்வளவு 2 2 க்கு minus 14 க்கு இருக்கிற கேப் எவ்வளவு மைனஸ் இல்ல பிளஸ் 16 ஏன் பிளஸ் 16 சொல்றேன் இது எப்படிப்பட்ட மைனஸ் 14 ல இருந்து பிளஸ் 2 க்கு போயிருக்கு அப்ப இது எப்படிப்பட்ட ஏபி இன்கிரீசிங் ஏபி ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நீ நம்பர் லைன் உனக்கு படிச்சிருக்கல லோயர் கிளாஸ் நம்பர் லைன் பத்தி படிச்சிருக்கல நான் ஒரு விஷயம் காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல -3 இங்க இருக்கு ஓகேவா +1 இங்க இருக்கு வாட் இஸ் தி கேப் பிட்வீன் தி டூ னு கேக்குறேன் கேப் பிட்வீன் தி டூ னு கேக்குறேன் அப்போ -3 ல இருந்து 0 வரைக்கும் என்ன கேப் 3 டா 0 to 1 என்ன கேப் +1 அப்ப கேப் இஸ் 4 நீ என்ன பண்ண கூடாது -3 +1 போட்டினா காலி புரியுதா இப்போ அதான் இங்க நடக்குது -14 இருக்கு +2 இருக்கு அப்ப இங்க நடுவுல இங்க ஒரு 0 இருக்குமா -14 ல இருந்து 0 வரைக்கும் என்ன கேப் 14 0 ல இருந்து 2 வரைக்கும் என்ன கேப் 2 total gap is 16 புரியுதா பாரு 4d equal to 16 d equal to அவ்வளவுதான் d equal to 4 னா அப்போ இந்த இடத்துல a கண்டுபிடிச்சாச்சு a கண்டுபிடிக்கலாம் வேண்டாம் அவங்களே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க a -14 d is 4 இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க எத்தனை டேர்ம்ஸ் கேக்குறாங்க லாஸ்ட் டேர்ம் 62 லாஸ்ட் டேர்ம்க்கு இன்னொரு பேர் என்ன an l is equal to an ரெண்டும் ஒண்ணுதானே an is equal to 62 what is the formula for an a plus n minus 1 into d is equal to 62 a க்கு பதிலா -14 plus last term n minus 1 into d க்கு பதிலா 4 equal to 62 find out the answer -14 when it goes to the other side it becomes +14 அது ஆரம்பி இது ஆரம்பி ஓகே -14 அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது +14 n is equal to 20 correct அடுத்த ஸ்டெப் ஆன்சர் n is equal to 20 இதை நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இதை இன்னொரு சொல்றேன் இந்த மைல்ஸ்டோன் ஸ்டெப்புக்கு தான் மார்க் இதுல டி கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் ஓகேவா அப்புறம் ஏவை எடுத்து எழுதுறதுக்கு ஏவை அவங்களே கொடுத்துட்டாங்க அதை எடுத்து எழுதுறதுக்கு மார்க் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மார்க் நீ நடுவுல எழுதுற இந்த ஸ்டெப்ஸ் மேபி இந்த ஃபார்முலாக்கு ஹாஃப் மார்க் கொடுப்பாங்க இந்த nth டேர்ம் ஃபார்முலாக்கு ஒரு ஹாஃப் மார்க் கொடுத்திருப்பாங்க புரியுதா அப்போ இந்த n கடைசியில எடுத்து எழுதுறதுக்கு ஒரு மார்க் சோ 3 மார்க்ஸ் அப்படினா இந்த மைல்ஸ்டோன் ஸ்டெப்ஸ்க்கு தான் மார்க்ஸ்
இங்க நீ வந்து எவ்வளவு ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப் எழுதுனா 4 மார்க் 3 ஸ்டெப் எழுதுனா அப்படின்ற மாதிரி மார்க் அலோகேஷன் கிடையாது. ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இது எத்தனையாவது क्वेश्चन முடிஞ்சது? 10 11th क्वेश्चन முடிஞ்சது. இந்த கொஸ்டினை முதல்ல கொஸ்டினை படி என்ன கேட்டிருக்காங்க? இது ஏபியான்னு கேட்டிருக்காங்க. செக் வெதர் த கிவன் பேட்டர்ன். இது இவ்வளவு தானே, ஏபி தானே, 6 டேபிள்ஸ் தானே. ஓகே சஞ்சீவ் 6 டேபிள்ஸ் தெரியும் தானே? 6 12 18 24 6 டேபிள்ஸ். அப்ப இது 6 டேபிள்ஸ் ஃபார்ம் ஏபியா இல்லையா? எஸ் இட்ஸ் a ஏபி. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் எஸ் இட்ஸ் an ஏபி. a என்ன 6, d என்ன 6. அவ்வளவுதான். ஓகே ரைட் த nth term of an AP. டக்குன்னு சொல்லு. இதுல வந்து 6n 2 ஓட மல்டிபிள்ஸ்னா 2n, 3 ஓட மல்டிபிள்ஸ்னா 3n, 6 ஓட மல்டிபிள்ஸ்னா 6n. முடிஞ்சு போச்சு ஆன்சர். உனக்கு அது டவுட்டா இருக்கா? போடு. nth term of an AP க்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. a plus n minus a க்கு பதிலா 6, n minus 1 அப்படியே வெச்சுக்கோ. d க்கு பதிலா 6, இங்க 6 plus 6n minus 6 அப்ப என்ன? 6n தானே. ரொம்ப ஈஸி. ஓகேவா? 6 ஓட மல்டிபிள்ஸ்னா 6n. இதெல்லாம் தான் நான் சொல்றேன். be aware of the question. புரியுதா? எது? ஆமா இப்போ நான் உன் கேக்குறேன், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எப்படி எழுதலாம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 நான் லிஸ்ட் பண்றேன், லிஸ்டிங் மாதிரி பண்றேன். ஓகே அப்போ 3, 6, 9, 12, 15 டாட் 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 டாட். இது என்ன? 3 into 1. இது என்ன? 3 into 2, 3 into 3, 3 into 4. அப்போ இது எது மாறுது? இதுல எது மாறுது? 3 அதே தான் இருக்கு. 1 மாறுது, 2 மாறுது, 3, 4, 5. அப்போ நான் இதை என்னன்னு எழுதலாம்? 3 என்னன்னு எழுதலாமா? where n changes as 1, 2, 3 டாட் டாட் டாட். இது மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு 3 ஓடைய மல்டிபிள்ஸ்னா 3n. அதானே இங்க நடக்குது. 6 ஓட மல்டிபிள்ஸ் தானே கொடுத்திருக்காங்க. டாட் 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 டாட். அப்போ இது என்னது? இது 6 ஓட மல்டிபிள்ஸ்னா 6n. அவ்வளவுதான். 6 ஓட மல்டிபிள்ஸ்னா என்னது? 6n. கரெக்ட்டா? n is equal to 1, 2, 3 and so on. கரெக்ட்டா? that is the answer. அப்ப அதனால தான் நான் சொன்னேன் இது கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடில நீ ரொம்ப டீடைல்டா ஸ்டெப்ஸ் போடணும்ங்கற அவசியம் இல்ல. நீ வந்து டீடைல்டா போட்டா தப்புன்னு சொல்லல, டீடைல்டா போடுறதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். சோ அப்போ 6n உனக்கு இது தோணல அப்படின்னா நீ இதை போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. எக்ஸாம்ல இது உனக்கு தோணல அப்படின்னா இதை போட்டுக்கோ. அப்படி கிடையாதுமா. அப்படி இதுல 2 क्वेश्चन இருக்குல்ல. ஒரு क्वेश्चन என்ன? find the nth term. ரெண்டாவது क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதல் क्वेश्चनக்கு 1 மார்க், ரெண்டாவது क्वेश्चनக்கு 1 மார்க். ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது கேஸ் ஸ்டடியில. என்னமா? கிடையாது. மேல A சப்டிவிஷனுக்கு 2 மார்க். செக் வெதர் இதுக்கு S ன்னு சொன்னீனா 1 மார்க். இஃப் yes find the common difference. இல்லனா D சொல்றதுக்கு 1 மார்க், D சொல்றதுக்கு 1 மார்க், A சொல்றதுக்கு 1 மார்க். ஓகே see இந்த क्वेश्चन might be very easy மா. ஓகே இந்த क्वेश्चन 6 12 18 பதிலா வேற ஏதோ ஒரு AP வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு வெச்சுக்கோமே. ஓகே அது क्वेश्चन வந்து நீ பேட்டர்னை பார்த்து வெச்சுக்கோ. A வந்து கண்டுபிடிக்க சொன்னா 1 மார்க், D கண்டுபிடிக்க சொன்னா 1 மார்க். இந்த क्वेश्चनல nth term எழுதுனா 1 மார்க். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் 10th ரோல கேக்குறாங்க. அப்ப A 10 கண்டுபிடிச்சா 1 மார்க். 4 क्वेश्चनக்கு 4 மார்க். கேஸ் ஸ்டடில 4 மார்க். இதுக்கு நீ என்ன, இதுக்கு நீ ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டீனா A 10 ன்னு போடுறதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? A plus 9D ஓகே ஈக்குவல் டு A க்கு பதிலா 6 plus இது வந்து நீ இன்னொரு விஷயம் பண்ணலாம். A 10 என்ன? 6 into 10 முடிஞ்சது ஆன்சர். A 10 equal to 6n தானே, 6 into 10 தானே. நீ அப்படி போடுறதுக்கு பதிலா நீ இப்படி கூட போட்டுக்கோ. A plus
n minus 1 into that is 9 into d aங்கிறது என்ன 6 plus 9 into 6 இத மட்டும் பண்ணிடாத 6 plus 9 மட்டும் பண்ணிடாத இது எல்லாரும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் 6 plus 9 into 6 ன்னு வராது BODMAS ரூல் படி எதை பண்ணணும் நீ முதல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு 6 plus 54 equal to 60 that is the answer எப்படி போட்டாலும் 60 தான் so it is not about the steps or not about the number of steps கிடையாது it is about the correct answer case study is all about correct answer okay ஆனா இது ரஃப் காலம்ல போடாத வர்க்கிங்னு ஒன்னு காட்டணும் ரஃப் காலம்ல இந்த வர்க்கிங் நீ ரஃப் காலம்ல போட கூடாது ஃபேர் காலம்ல தான் போடணும் இந்த வர்க்கிங் எல்லாம் நீ ஃபேர் காலம்ல தான் போடணும் எதனுடைய வர்க்கிங் நீ ரஃப் காலம்ல போடலாம் MCQ உடைய வர்க்கிங் மட்டும் தான் நீ ரஃப் காலம்ல போடலாம் ஓகேயா ரைட் இதுக்கெல்லாம் இது MCQ கிடையாது நீ இந்த ஸ்டெப்ஸ் ஃபேர் காலம்ல போட்டாதான் உனக்கு இந்த ஆன்சர் நீ இப்படி கிடைச்சிருக்குங்கறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन வா எத்தனை முடிச்சிருக்கோம் 11 முடிச்சிருக்கோமா இல்ல 12 முடிச்சிட்டோம் இந்த क्वेश्चन பாரு in an AP if Sn is equal to n into 4n plus 1 so இது இந்த மாதிரி இந்த Sn An லாம் கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ முதல் விஷயமா நீ என்ன பண்ணணும் n equal to 1 what happens S1 is equal to what is the meaning of S1 a equal to 5 what is n equal to 2 இப்போ S2 is equal to 2 into 4 into 2 plus 1 what is the answer 9 உள்ள into 2 18 அப்போ what is the meaning of S2 sum of a plus a2 அப்போ a கரெக்ட் தானே a க்கு பதிலா 5 plus a2 is equal to 18 a2 is equal to 13 அப்போ what is the common difference d is equal to a2 minus a1 which is equal to 13 minus 5 which is equal to 8 form the AP இல்ல find the AP ன்னு சொல்லிருக்காங்கன்னா AP என்ன APங்கிறது a, a plus d அதானே AP a, a plus d, அப்படி எழுதுறது தானே AP what is a அப்போ 5 13 அடுத்தது 18 23 dot 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 ஓகே சில சமயம் ஜெனரல் டேர்ம்னு கேட்பாங்க d8 சாரி கரெக்ட் அப்போ அடுத்து என்ன வரும் அப்போ 21 ன்னு வரும் அடுத்து என்ன வரும் 29 ன்னு வரும் ஓகே சோ இது புரியுதா இப்போ இதுல வந்துட்டு nth டேர்ம் கண்டுபிடி ஆர் ஜெனரல் டேர்ம் கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவ an is equal to a plus அதையும் போடணும் a plus n minus 1 into d a க்கு பதிலாக 5 plus n minus 1 what is n இதுல n தெரியாது ஏனா ஜெனரல் டேர்ம்ல n தெரியாது dங்கிறது 8 கரெக்ட்டா சோ the answer will be equal to 5 8n minus 3 correct 8n minus 3 that's all is this clear right 14th question பாரு ரொம்ப ஈஸி 14th question பாரு என்ன ஒரு ஆன்சர் இது 2 மார்க் क्वेश्चन இது a வுக்கும் b க்கும் என்ன டிஃபரன்ஸ் 7 க்கும் 23 க்கும் என்ன டிஃபரன்ஸ் 16 ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் AP என்ன டிஃபரன்ஸ் என்ன கேப் 7 க்கும் 23 க்கும் என்ன கேப் நம்பர் லைன்ல போட்டினா என்ன கேப் கிடைக்கும் நான் கேக்குறது புரியுதான்னு பாரு இரு நான் என்ன கேக்குறேன்னு சொல்ல புரிஞ்சுக்கோ இங்க இருக்கிற 7 ஓகேயா 7 நடுவுல ஒரு b இருக்கு 23 இருக்கு what is the numeric what is the AP gap what is the gap in terms of AP இங்க இருந்து இங்க எவ்வளவு கேப் d இங்க இருந்து இங்க கேப் எவ்வளவு இன்னொரு d அப்ப கேப் என்ன இததான் கேட்டேன்
புரியுதா? இந்த அளவுக்கு நீ ஃபாஸ்டா போடணும் இது எக்ஸாம்ல. அப்ப நீ என்னென்ன எழுதணும்? அப்ப இதை எழுதிட்டு நம்பர் லைன்ல போட்டுட்டு இங்க வேணா ஒரு ஏவை வச்சுக்கோ. இங்க ஒரு ஏ, இது 2 மார்க் கொஸ்டின். இது ஏவை இங்க வச்சுக்கோ. அப்போ 2d is equal to 20. Sorry. Yes. 2d is equal to 16. A is sorry, d is equal to 8. கரெக்டா? அப்ப b என்ன? இதுல b என்ன? அவ்வளவுதான் 15. அப்போ 7க்கு முன்னாடி நீ போகணும். பின்னோக்கி போகும்பொழுது -8 பண்ணணும்ல. அப்போ a is equal to 7 minus 8 which is equal to -1. Is this clear? அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? Is this clear? Okay. One last question இதோட முடிச்சுக்கலாம். When is the sum of two numbers 0? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல நான் அப்படியெல்லாம் கேட்கல. நான் இந்த ஏபி கொஸ்டின்ல இருந்தே கேட்கல. பொதுவா நம்பர்ஸ் வச்சு நீ இப்ப இது வரைக்கும் படிச்சது இல்ல. அவ்வளவுதான். இது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா sum of two numbers is equal to 0. when? எப்போ? இல்ல இந்த இடத்துல கேக்குறேன். ரெண்டு நம்பர் தான் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம், இன்னொன்னு 7th டேர்ம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எப்ப 0 வரும்? நான் கேக்குற கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ரெண்டு நம்பரை பொதுவா அப்படியே நான் இப்படி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் is equal to minus of 7th டேர்ம். இவ்வளவுதான் விஷயம். ரெண்டும் ஒண்ணுதான். நீ சொன்னதும் மைனஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஒண்ணுதான், ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டாலும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் 7th டேர்ம். ஆக மொத்தத்துல அடுத்தது வா. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம்? நீங்க பாருடா, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா எப்படா 0 வரும்? என் கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஏபிஏ நான் கேட்கல. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 0 வரணும்னா அந்த ரெண்டு நம்பர் எக்ஸாம்பிள் சொல்லு. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி 0 வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸ் எப்படி இருக்கு? அவ்வளவுதான். ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ். அததான் இங்க எழுதியிருக்கேன். ஒரு நம்பர் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் தி அதர் நம்பர். -1 +1 மாதிரி என்ன வேணா சொல்லலாம்ல. அப்ப நான் இங்க என்ன எழுதுறேன்னா a equal to minus of 7th term எழுதுறேன். what is 7th term? a plus 6b. இது புரியுதா பாரு. அடுத்து what happens? அப்போ இந்த இடத்துல 2a is 2a minus 6d is equal to 2a plus 6d equal to 0 வா பாரு. இத ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. இதுல வந்து sum of okay, அப்போ a equal to minus a minus 6d. அப்போ இந்த minus a இந்த பக்கம் கொண்டு வா, minus 6d இந்த பக்கம் கொண்டு வா. 2a plus 6d is equal to 0. What is a plus 3d equal to? 0. 2a plus 6d equal to 0 மா. கரெக்ட்டா? கரெக்ட்டா தானே? என்ன பண்ணிருக்கேன்? எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கும் பாக்கி? ஒண்ணுமே இருக்காது. a plus 3dங்கிறது எத்தனையாவது டேர்ம்? இது क्वेश्चनல ஒரு மிஸ்டேக் இருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக் இது. 5th டேர்ம் வந்திருக்க கூடாது. 4th டேர்ம்னு வந்திருக்கணும். இப்போ சொல்லு, வாட் இஸ் தி 4th டேர்ம்? a plus 3dக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் என்ன? அவ்வளவுதான். இது क्वेश्चन, இது சூப்பர் क्वेश्चन. இது क्वेश्चனா நல்ல லைக் சூப்பர் क्वेश्चन. இது ஆக்சுவலா போறது ஜாலியா இருக்கு இந்த क्वेश्चन. ஆனா உனக்கு இது இந்த பாயிண்ட்ல தான் நீ வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 0னா அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோ செகண்ட் டேர்மோ நடுவுல என்ன இருக்கணும்? ஒரு மைனஸ் இருக்கணும். ஓகேவா? சரி, வெரி குட். அவ்வளவுதான். ஓகேமா சார், அது அப்படியே போட்டுருக்கலாம். a plus 6d is equal to 0. அப்போ 2a plus 6d is equal to 0. முடிஞ்சது. அவ்வளவுதான். See, அதான் நான் சொல்றேன். இப்போ இவ்வளவு ஸ்டெப்ஸ் நீ கட் பண்ணி இப்படி கூட போடலாம். ஓகே, சோ கட் டவுன் தி ஸ்டெப்ஸ் as much as possible. புரியுதா? இந்த क्वेश्चन ஒரு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? இப்போ சொல்லு, what is the answer? a4 ன்னு வந்துரும் equal to 0. that is the answer. இது 4th term. இது क्वेश्चन
பிரிண்டிங் நான் இங்க எழுதும் போது தப்பா பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல்மா. ஓகே, ஸோ வில் வைண்ட் அப் த செஷன் வித் திஸ். அண்ட்